வெல்கம் டு தங்கரத்னம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருளை பார்த்துடலாம். பட்டர் பீன்ஸ், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, நீளமாக நறுக்குன தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தயிர் 1 கப், பாஸ்மதி அரிசி 1 கப், வாசனை பொருட்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஞ்ச மிளகாய் தூள். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் வரை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா 2ஐயும் போட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கிறோம். காய்கறிகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லெமன் உங்களுக்கு தேவைன்னா புழிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கவும் அரிசி எடுத்த அதே டம்ளரில் 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வர வரையும் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த அரிசியை போட்டுடலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் தம் போட்டு வச்சிடலாம். காற்று போகாத மாதிரி ஒரு மூடி எடுத்து மூடிட்டு அது மேலே வெயிட்டான ஒரு பொருள் வச்சுருங்க. அவ்வளோதான், வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி.